அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆற்காடு சர்வ முகூர்த்த பஞ்சாங்கத்தின் பராபவ வருஷத்திய பலன்களைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தின் அடிப்படை தூணாக இருப்பது பஞ்சாங்கம். ஆனால் பலருக்கும் பஞ்சாங்கம் என்பது ஏதோ ஒரு கேலண்டர் அல்லது ஜோதிடர்கள் பயன்படுத்தும் ஒரு புத்தகம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கிறது. உண்மையில் பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன? அது ஏன் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பஞ்சாங்கம் இந்த பெயரிலேயே இதற்கான விளக்கம் இருக்கிறது. பஞ்ச அப்படின்னு சொன்னா 5, அங்கம் என்றால் உறுப்புகள். காலத்தினுடைய 5 முக்கிய உறுப்புகளை துல்லியமாக விளக்கும் ஒரு கருவிதான் பஞ்சாங்கம். ஒரு மனித உடலுக்கு எப்படி உறுப்புகள் முக்கியமோ அதே போல ஒரு நாளின் தரத்தை தீர்மானிக்க இந்த 5 அங்கங்களும் முக்கியம். அது என்ன 5 அங்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம், இந்த 5ஐயும் ஒருங்கிணைத்து கணிக்கப்படுவதுதான் பஞ்சாங்கம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரோட்ல போகும்போது நமக்கு எப்படி ஒரு ஜிபிஎஸ் வழிகாட்டுதோ அதே மாதிரி வாழ்க்கை பயணத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு சாதகமா இருக்கா இல்லையான்னு காட்டுற காஸ்மிக் கைடு தான் இந்த பஞ்சாங்கம். அந்த வகையில தமிழ்நாட்டுல பல வகையான பஞ்சாங்கங்கள் இருந்தாலும் கூட எல்லோராலும் அதிகமாக அறியப்பட்டதும் 125 ஆண்டுகளாக தொடர்ந்து பஞ்சாங்கங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கும் பாரம்பரிய பஞ்சாங்கமாக விளங்கக்கூடிய ஆற்காடு வே சீதாராமையர் சர்வ முகூர்த்த பஞ்சாங்கம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த பஞ்சாங்கத்தில் பாத்தீங்கன்னா, இந்த பராபவ வருஷத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கால சூழ்நிலைகள், அரசியல் மாற்றங்கள், பொருளாதாரம், மக்களுடைய நிலை எப்படி இருக்கும், அரசாங்கங்கள் எந்த விதமான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தும், மக்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் போன்ற பல விஷயங்கள் ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கான பலன்களாக சொல்லப்படுகின்றன. அந்த வகையில 2026 to 2027 பராபவ வருஷத்திற்கான பலன்கள் இந்த ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்தில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. அதுல 40வது வருஷமா வரக்கூடியதுதான் இந்த பராபவ வருஷம். இந்த 60 தமிழ் வருடங்களுக்குமே பாத்தீங்கன்னா பாடல்களை இடைக்காடர் சித்தர் பாடியுள்ளார். இந்த பராபவ வருஷத்திற்கான வெண்பா பாடல், மிக்க பராபத்தில் மேதினியில் பின் மலையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே இக்குப் பலிக்காது, 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கழிக்காதனவே கருது. இந்த பராபவ ஆண்டுல மழையானது வருடத்தின் பிற்பகுதியில் அதிகமாக பொழியும் அப்படின்னும், இக்குப் அப்படிங்கிறது கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் விளைச்சல் குறைவாக இருக்கலாம் அல்லது அதற்கான போதிய விலை கிடைக்காமல் போகலாம். அது மட்டும் இல்லாம உலகில் உள்ள அனைத்து மக்களுக்குமே, எல்லா உயிர்களுக்குமே பெரிய அளவில் இன்பம் என்பது கிடைக்காது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பராபவ வருஷம் சித்திரை திங்கள், அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 அன்னைக்கு காலையில 8:35 மணிக்கு பராபவ ஆண்டு பிறக்கிறது. இந்த வருஷத்தினுடைய ஜாதக அமைப்பு இதுதான். இந்த வருஷத்தினுடைய லக்னம் ரிஷப லக்னம், கும்பராசி, நட்சத்திரம் சதயம், 4ஆம் பாதம் ஆகும். ஜோதிட ரீதியா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 9 கிரகங்களாகிய நவகிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் ராஜா, மந்திரி பதவிகளை வகிப்பதா சொல்லப்படுது. அந்த வகையில இந்த பராபவ வருஷத்திற்கான ராஜாவாக குரு பகவானும், மந்திரியாக செவ்வாயும், அர்க்காதிபதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற பதவிக்கு சந்திரனும், மேகாதிபதியா சந்திரனும், சஸ்யாதிபதி என்ற பதவிக்கு சுக்கிர பகவானும், சேனாதிபதியாக சந்திரனும், ரசாதிபதியாக சூரிய பகவானும், தானியாதிபதியாக புதனும், நீரசாதிபதியாக சுக்கிரனும், பசு நாயகராக கோபாலர் முதலிய தெய்வங்கள் இந்த வருஷத்தினுடைய ஆளுமையான தெய்வங்களாக வருகிறார்கள். இது ஏன் நம்ம இங்க குறிப்பிடுறோம் அப்படின்னா, இந்த வருடத்தின் ஆளுமையான இந்த கிரகங்களை பொறுத்து தான் உலகில் நடக்க போகும் விஷயங்கள், பொருளாதார சூழ்நிலை, அரசியல் மாற்றங்கள், விவசாயம் முதலிட்ட விஷயங்கள் மற்றும் கால சூழ்நிலைகள் நடக்க இருக்கிறது. ஆகையால் தான் இந்த விஷயத்தை இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள். இதற்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்ப பார்க்கலாம். ராஜாவாக குரு பகவான் வருவதால் ஏற்படும் பலன், சீதோஷ்ண நிலை மாற்றம் ஏற்படும். அதிகமான வெயில், அதிகமான மழை, அதிகமான குளிர், இது மாதிரி சீதோஷ்ண நிலை மாற்றங்கள் அதிக அளவுல உலகத்தில் ஏற்படும். உலகம் முழுவதுமே பொருளாதாரம் ஸ்தம்பிக்கும் ஒரு நிலை ஏற்படும், பணத்தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மந்திரியான செவ்வாயினுடைய பலன்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரம் சீராக இருக்கும் அப்படின்னும், புராதன சொத்துக்கள் மீதுள்ள
வழக்குகள் தள்ளுபடி ஆகும், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உலகத்தில் தீரும், அது மட்டும் இல்லாம நாடுகளுக்கிடையே பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அர்க்காதிபதியாக சந்திரன் வருவதால் அதற்கான பலன்கள், வீட்டு உபயோக பொருட்களின் விலை சற்று உயர வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மேகாதிபதியா சந்திரன் வருவதற்கான பலன்கள், தானியங்களின் விலை அதிகமாக உயரும், அதே சமயத்துல நவதானியங்கள் போன்ற பயிர் வகைகள் செழித்து வளரும், அனைத்து இடங்களிலும் நல்ல மழை பொழியும், பீகார், ஒரிசா, மும்பை, கல்கத்தா போன்ற இடங்கள்ல அதிகமான பாதிப்பு ஏற்படும். சசியாதிபதியாக சுக்கிரன் வருவதற்கான பலன்கள், இந்தியாவில் பாத்தீங்கன்னா புதிய ரக ஏவுகணைகள் மற்றும் போர் கப்பல்கள் அதிகமாக சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேனாதிபதியாக சந்திரன் வருவதற்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லையில் பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளின் தொல்லைகள் அதிகமாக இருக்கும், புதிய ரக போர் விமானங்களை இந்தியா வாங்க நேரும், மக்களின் முன்னேற்றத்திற்காக பணம் அதிக அளவில் அரசாங்கங்கள் செலவிட நேரும், வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் தாயகம் திரும்ப அதிக வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரசாதிபதியாக சூரியன் வருவதால் உலகத்தில் ஆன்மீகம் அதிகமாக வளரும், தானியாதிபதியாக புதன் வருவதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடிப்பு துறையில் உள்ள ஒரு நடிகருக்கு அரசியல் செல்வாக்கு உயரும் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீரசாதிபதியாக சுக்கிரன் வருவதால் இனிப்பு பொருட்களின் விலை சற்று குறையும், புதிய ரக குளிர்பானங்கள் வியாபாரத்திற்கு வரும். பசு நாயகராக கோபாலன் வருவதால் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியா வளரும், பல முக்கிய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடும், சிறுபான்மையினர் வாழும் இடங்களில் அடிக்கடி போர் மூலம் அபாயம் உள்ளது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கு பல தொல்லைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சிகளுக்கு நல்ல ராஜயோகம் காத்திருக்கிறது அப்படின்னு அரசியலுக்கு உண்டான பலன்களையுமே இந்த பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஆதாயம் 53, விரயம் 56, ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக வருவதால் இந்த ஆண்டு அரசாங்கம் பல வரிகளை குறைத்து, அதனால் அரசுக்கு இழப்பு ஏற்படும், ஆளும் கட்சியில் உட்பூசல் ஏற்படும், முக்கிய நீர்த்தேக்கங்களில் இருந்து நீர்க்கசிவு அதிகமாக இருக்கும், பழைய கட்சி தலைவர்களுக்கு உயிர் கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க சொல்லியிருக்காங்க. வற்றாத ஜீவநதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும், மத்தியில தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் ஒரு முக்கிய பதவி வகிக்க கூடும், அது மட்டும் இல்லாம அமெரிக்காவிற்கு பொருளாதார நெருக்கடி அதிக அளவில் ஏற்பட போகுது அப்படின்னும், இந்தியாவில் பல நிறுவனங்கள் புதிய ரக சாப்ட்வேர்களை கண்டுபிடித்து உலகத்திற்கு சமர்ப்பிக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானியாதிபதியாக புதன் மீனத்தில் நீசம் பெற்று இருப்பதால் இந்த ஆண்டு உலகில் ஏதோ ஒரு இடத்தில் புதிதாக போர் மூலம் அபாயம் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. லக்னத்திற்கு 8க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் ராஜா பதவி பெற்று 3 பதவிகளை உடைய சந்திரனையும் ராகுவையும் பார்ப்பது விசேஷமானது ஆகும். சனி பகவான் புதன் வீட்டையும் குரு வீட்டையும் பார்ப்பது சிறப்பாகும். இதனால உலகத்தில் ஒரு புதிய வகை வைரஸ் வியாதி சில இடங்களில் பரவ வாய்ப்புண்டு, ஆன்லைன் மோசடிகள் அதிகரிக்கும், பயிர் தொழில் சில இடங்களில் கடுமையாக பாதிக்கப்படலாம், தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக காட்டு விலங்குகள் கிராமங்களில் தஞ்சமடைய நேரும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கக்கூடும், மஞ்சள், ஏலக்காய், லவங்கம், மாங்காய், தேங்காய் உற்பத்தி அதிகமாக இருக்கும், இருந்தாலும் விலை அதிகமாக உயரும் சொல்லப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் வரி விதிப்பு அதிகமாக இருக்கும், கல்வி கட்டணம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பொருட்களின் உற்பத்தி அதிகமாகி விலை குறைய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும், வங்கக்கடலில் புயல் உற்பத்தி ஏற்பட்டு தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ கிரகமாகிய சூரிய பகவான் வர்க்கோத்திர யோகமும் அமலா யோகமும் பெற்று உச்ச பலம் பெற்று இருக்கிறார். அதனால அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. 2026 to 27 பராபவ வருஷத்திற்கான பொது பலன்களை இப்ப பார்க்கலாம். இளம் வயதுடைய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் பிரபலமாவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமலா யோகம் பெற்று இருப்பதால் திடீரென அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். இந்த வருடம் நீதி நேர்மையோடு தீர்ப்பு வழங்கி பல நீதி அரசர்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரும்பு பொருட்களின் விலை குறையும், தண்ணீர் பிரச்சனை இருக்காது, சில முக்கிய அரசியல்வாதிகள் அவர்கள் செய்த பழைய குற்றத்திற்காக சிறைவாசம் செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது நெல், நவதானியம், 18 வகையான வித்துக்கள், கனி வகை அதாவது பழ வகை, புளி, பருப்பு,
போன்றவை நன்றாக விளைந்து விளைச்சல் அதிகமாகி மக்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் அப்படின்னும், கால்நடைகளுக்கு தீவனம் நன்றாக கிடைத்து கால்நடைகள் செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக மழையால் தூத்துக்குடி உப்பள தொழில் பாதிக்கும். அதனால உப்பு விலை ஏறும். வங்கிகளில் அடிக்கடி அக்னி பயம் உண்டாகும். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உற்பத்தியாகி புயலாக மாறி தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பொழிந்து பயங்கர சேதாரத்தை ஏற்படுத்தும். நடுக்கடல்ல சரக்கு கப்பல் திசை மாறி 3 நாட்கள் திசை தெரியாமல் தவிக்கக்கூடும். யுரேனியம் சுரங்கம் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்படும். பெட்ரோலிய பொருட்களின் விலை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பீகார், ஒரிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் வரலாறு காணாத மழை, சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் பொழிந்த மழை இந்த ஆண்டு பொழியும்னு சொல்லியிருக்காங்க. பிரசித்தி பெற்ற தேவாலயங்களில் இடைவிடும். முக்கிய தலைவர்கள் தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண்டு உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. உலகளாவிய அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு இருக்க போகுதுன்னு குறிப்பா சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிவுகள்ல எதிர்பார்த்த வெற்றி யாருக்குமே கிடைக்காது அப்படின்னும், கூட்டணி மூலம்தான் ஆட்சி அமைக்க முடியும்னு இந்த ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு வல்லரசு நாட்டின் அதிபர் திடீரென பதவி இறக்கம் செய்யப்படலாம்னு ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. இயற்கை சூழல் நன்றாக இருக்கும்னு, மலை பிரதேசங்கள்ல அடிக்கடி நிலச்சரிவு, மண்சரிவு, அதிக மழை போன்றவை நடந்த வண்ணமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றின் குறுக்கே பல புதிய அணைகளை அரசாங்கம் இந்த ஆண்டு கட்டும். இந்த ஆண்டு சிசேரியன் மூலமாக குழந்தைகள் அதிக அளவில் பிறக்கும்னு, ஆசிரியர்களுக்கு உயரிய விருதான நல்லாசிரியர் விருது சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடு முதலீடு இந்தியாவில் அதிகமாக வரும். அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு, அதாவது வேலையில் இருப்பவர்களுக்கு இலாகா மாற்றம், இடமாற்றம் நிறைய ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கம் விலை, வெள்ளி விலை ஏறிக்கொண்டே போகும். காய்கனிகளின் விலை சற்று ஏறி இறங்கும். இந்தியாவில் அதிவேக ரயில் வண்டிகள் நடைமுறைக்கு வரும். தேயிலை, டீ, காபி, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், மின்சாரம் போன்றவற்றின் விலை அதிகமாக உயரும். பூ விலை உச்சத்தை தொடும்னு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. வெங்காயம் மற்றும் வாசனை திரவியங்களின் விலை உயரும். மங்களூர் மற்றும் குர்க் மாவட்டங்கள் மலைப்பகுதியில் நிலச்சரிவு, மண்சரிவு ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. முக்கிய தலைவர்களுக்கு நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை கொடுக்க வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. திருச்செந்தூர், ராமேஸ்வரம், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல கடல் நீர் மட்டம் உள்வாங்கும் போராட்டம், தர்ணா, மறியல் போன்றவை இந்த ஆண்டு அதிகமாக நடந்த வண்ணமே இருக்கும். 350 ஆண்டுகளுக்கு முன் பொழிந்த மழை தற்சமயம் இந்த ஆண்டு பொழியும் சொல்லப்பட்டிருக்கு. கடன் வாங்கியவர்கள் நாணயத்துடன் நடக்க மாட்டார்கள். செக் மோசடி வழக்குகள் அதிகரிக்கும். எதிர்கட்சிகளுக்கு ராஜயோகம் காத்திருக்கிறது அப்படின்னு இந்த பஞ்சாங்கத்துல சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பராபவ வருஷத்திற்கான பலன்களை தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம்.